சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். மூப்பனார் அவர்கள் பிரதமராவதை தடுத்தது கலைஞர் தான், திமுக தான் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேர் சொல்லாம ஒரு விமர்சனம் பண்ணிட்டு போயிருக்காங்க. மூப்பனார் பிரதமராவதை கலைஞர் தடுத்தார் அப்படிங்கிற சர்ச்சைனா மூப்பனாரே மறுத்துட்டாரு. நான் 3 மாசம் டெம்பரரி பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம் நான் விரும்பல. ரெண்டாவது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பேக் ரூம் ஆபரேட்டர் தாங்க. முதல் முறை அதே வாய்ப்பு வரும்போது கலைஞர் வேண்டான்னு மறுத்தாரு. ரெண்டாவது முறை வாய்ப்பு வரும்போது மூப்பனாரே வேண்டான்னு மறுத்தாரு. சோ தமிழ்நாட்டில இருந்து யாரும் பிரதமராவதை தடுத்தார்கள் என்கிற அந்த நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு பெரிய பொய். அப்ப ஜிஎஸ்டி ரிஃபார்மை பத்தி பேச வேண்டிய இடத்துல மூப்பனாரை பிரதமராவதை தடுத்தது கலைஞர்னு பேச இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய நிலைமைக்கு தமிழ்நாடு போயிருதுல. அப்ப எந்த இடத்துல தவறு பண்றாங்க அப்படின்னா, அரசியல் பேசும்போது வரலாறு தெரிஞ்சு பேசணும், இல்லைன்னா வரலாறு தெரிஞ்சவங்கள பக்கத்துல வச்சிருக்கணும். 77 உதாரணமா காட்டுறாருல விஜய், 89 ஏன் அவர் உதாரணமா காட்ட மாட்டேன்றாரு? அது 4 முனை போட்டிதாரு. அப்ப 4 முனை போட்டி பவர்ஃபுல்லா இருந்தா எந்த கட்சிக்கு அதிக கட்டமைப்பு இருக்கோ அந்த கட்சிக்கு தான் ஜெயிக்கிற வாய்ப்பே இருக்கு. அப்படியான கட்டமைப்பு 2 பேருக்கு தான் இருக்கு. ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக. விஜய்க்கெல்லாம் எங்க வாய்ப்பு இருக்கு? அப்போ விஜய் அணிக்கு இந்த கட்சிகள் எல்லாம் போவாங்க. அதாவது போக வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படித்தான் தெரியுது. விஜய் பேசுறாரு. ஆமா, எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டாண்டு, அதாவது இவங்களை சேர்த்துக்கவே மாட்டேங்கிற அந்த ஸ்டாண்டு சரியா? சொந்த கட்சிக்காரங்களையே கட்சியில இருந்து விலகி இருக்காங்க, அவங்கள சேர்த்துக்கிட்டு அரசியல் பண்ணாம எங்களுக்கு புதிய கூட்டணி கட்சி வரும், இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு சொல்லி உங்க கட்சியில இருந்து போனவங்கள முதல்ல சேர்த்துக்குங்க. ஆமா, அப்படியான ஒரு வெற்றி பிம்பம் விஜய்க்கு வந்துருச்சுன்னா அதிமுக தான் ஆபத்து. 260 சீட்டு பிஜேபிக்குன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அமித்ஷா 200 வச்சோ 220 வச்சோ பிரதமர் ஆகணும்னா கூட்டணி கட்சி ஆதரவு வேணும்ல? நிச்சயமா வேணும் தான். அப்பனா தமிழ்நாட்டில இருந்து ஒரு கூட்டணி கட்சி ஒரு 10 MP 15 MP கொடுத்தா அமித்ஷா வேணாம்னு சொல்லுவாரா? நிச்சயமா மாட்டாரு. வாய்ப்பை எப்போ உருவாக்க முடியும்? இப்பதானே உருவாக்க முடியும். பாமகவே சேர்ந்து யூஸ் இல்லைன்னு ஆயிடுச்சுலங்க. இப்போ சமீப காலமா எவ்வளவு தூரம் மோசமான நிலைமையில பாமக பேசப்படுது யோசிச்சு பாருங்க. கலங்கிருச்சு அந்த பாமக பாலிடிக்ஸ். அப்படியே அதிமுகவுக்கு வந்தாலும், அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வந்தாலும் பழைய ஓட்டு கிடையாது. 2 துண்டா பிளவுபட்டா ஒரு துண்டு என்ன பண்ண போகுதுன்னு தெரியாது. அப்ப விஜய் கிட்ட போகணும். அப்ப விஜய் முதல்வராக்கும்னு டாக்டர் சொல்ல போறாரா, இல்ல அன்புன்னு சொல்ல போறாரா? சமீபத்துல இந்த துப்புரவு தொழிலாளர்கள் ஆணவ கொலைகள் இப்படின்னு அரசுக்கு எதிரான ஒரு பல்வேறு இஷ்யூக்கள் இருக்குல்ல சார், இதை எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்கிற கேள்வியும் இருக்குல்ல. இஷ்யூஸ் இருக்குங்க, அதுலதான் ஓட்டு குறையும். அவங்க 50% மேல ஓட்டு வாங்குவாங்கிற கணிப்பே கிடையாது. 40ல இருந்து 42 தான், அவ்வளவுதான் வைக்கிறோம். ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் ஷியாம் சார். வணக்கம் தாமரை. கடந்த சனிக்கிழமை நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னைக்கு வந்திருந்தாங்க. மூப்பனாருடைய நினைவிடத்துல அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருந்தாங்க. வந்தவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அணுகுண்ட தூக்கி வீசிட்டு போயிருக்காங்க. மூப்பனார் அவர்கள் பிரதமராவதை தடுத்தது கலைஞர் தான், திமுக தான் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேர் சொல்லாம ஒரு விமர்சனம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சர்ச்சையா மாறி இருக்கு. அந்த காலகட்டங்கள்ல குறிப்பாக 96 எப்படி கலைஞர் ஆட்சி அமைந்தது என்பது உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். நீங்க எல்லாம் நேரடியாக களத்துல இருந்து பார்த்தவர். குறிப்பாக அந்த காலகட்டங்கள்ல ஒரு பாராளுமன்றம் அம்மையார் அவர்கள் ஒரு ஓட்டுல கவிழ்த்தாங்க. அதுக்கப்புறம் பாஜக கூட திமுக ஆட்சி வைக்கிறாங்க. இப்படி பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் நடந்தேறியது. அந்த காலகட்டங்கள்ல உண்மையாலுமே மூப்பனார் அவர்கள் பிரதமர் ஆவதை கலைஞர் தடுத்தாரா? அது என்ன பின்னணி சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வீசியது அணுகுண்டு இல்ல, அது புஸ்வானம். என்ன காரணம்னா, அப்படி ஒரு சம்பவம் நடக்கல. அதாவது 1996 பிஜேபிக்கு தான் நம்பர் ஜாஸ்தி, ஆனா மெஜாரிட்டி இல்லை. எந்த கட்சியும் ஆதரவளிக்க தயாராக இல்லை. ஆனாலும் வாஜ்பாய் ஆட்சி அமைத்தார். அது 13 நாள் தான் அந்த ஆட்சி இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வர விரும்பல, ராஜினாமா செய்தார். அதுக்கு பிறகு புதிய பிரதமர் யார் என்கிற அந்த தேர்வு நடந்தது. தேர்வு நடக்கும்போது பலரும் களத்தில் இருந்தாங்க. ஆனால்
கடைசியா ஜோதி பாசுக்கு வாய்ப்பு வரும்போது ஜோதி பாசு கம்யூனிஸ்ட் கட்சி ஒத்துக்கிடல. காங்கிரஸ் கட்சி வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லிருச்சு. கலைஞர் இங்க முதலமைச்சர். அவர் வந்து தமிழ்நாடு ஹவுஸுக்கெல்லாம் போனார். ஏன்னா அப்போ நாங்கள் களப்பத்திரிகையாளர்கள் அதை ஒவ்வொரு தினமும் அதை ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். மூப்பனார் பிராக்டிக்கலா வந்து அவர் டெல்லி போற ஃபிளைட்டே அவர் லேட் ஆயிட்டாரு, வரல. சுப்பிரமணிய சாமியே பின்னாடி அவர் சொல்லுவார் என்னன்னா, மூப்பனாரின் பிரதமர் கனவு சென்னை விமான நிலையத்தோடு நிறைவு பெற்று விட்டது. ஏன்னா டெல்லி ஏர்போர்ட்ல போய் இறங்கவே இல்லை. அப்போ அவரு பிளைட் லேட்டா வந்தாரு, சிதம்பரம் அதுக்கு பிறகு வந்தாரு. அது ஏதோ ஒரு காரணம். ஆனால் அவர் வந்து அந்த டிஸ்கஷனுக்குள்ளேயே அவர் போகலங்கிறதா உண்மை. இல்ல, அதாவது அந்த டிஸ்கஷனுக்கு அவர் போகல. பிரதமர் யாருங்கிற தேர்வு நடந்தது, அது தலைவர்கள் கூடி பேசினாங்க. ஜோதிபாசு இல்லைன்னா கலைஞருக்கும் அந்த வாய்ப்பு வந்தது, நீங்க இருக்கலாம் என்று. காங்கிரஸ் அது தயாரா தான் இருந்தது. வந்து ஒரு ஃபேமஸா சொன்னாரு, ஐ நோ மை ஹைட், என் உயரம் எனக்கு தெரியும். ஃபேமஸான கோட்டு. அதெல்லாம் எத்தனையோ பத்திரிகைகள்ல ரிப்போர்ட் பண்ண விஷயம் தான். அதுக்கு பிறகு கலைஞரே கூட நான் மூப்பனார் பிரதமராக இருப்பதை திமுக ஆதரிக்கும்னு சொல்லி பத்திரிகைகள்ல செய்தி வந்திருக்கு, நாங்க செய்தி போட்டிருக்கோம். இன்னமும் அது கட்டிங் அவைலபிள்ங்க. சரி. சோ ஃபர்ஸ்ட் வரும்போது மூப்பனார் இல்லை என்பதுதான் உண்மை. தேவகவுடா பிரதமர் ஆனார். அது ஒரு வருஷம் கூட சரியா நீடிக்கல அந்த ஆட்சி. அந்த ஆட்சி கவிழ்ந்த போது வாய்ப்பு யாருக்கு கிடைச்சதுன்னா குஜராலுக்கு கிடைச்சது. அப்போ வந்து மூப்பனார் பிரதமர் ஆகணும்னு இதே முயற்சியில் எடுக்கப்பட்டது. கலைஞர் இதே மாதிரி வந்து மூப்பனார் பிரதமர் ஆனா திமுக வரவேற்கும்னு சொன்னாரு. மூப்பனாரே மறுத்துட்டாரு. நான் 3 மாசம் டெம்பரரி பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம் நான் விரும்பல. ரெண்டாவது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பேக் ரூம் ஆபரேட்டர் தாங்க. கல அரசியல்னு நாங்கெல்லாம் அவரை பார்த்தது அவரோட எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சில அவர் நின்னதுதான். அது ஒரு 1000 ஓட்டுல தான் அவர் ஜெயிச்சாரு. 1988 கடைசியில் ஆரம்பிச்சு 89 முடிந்த அந்த தேர்தல். 89 4 முனை போட்டிங்க. 4 முனை போட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஜானகி அம்மையார் முதல்வர், கிட்டத்தட்ட 1 மாசம் பீரியட் அவங்க முதல்வர். அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது. காங்கிரஸ் ஆதரவை நம்பித்தான் அவங்க வந்து ஆட்சி பொறுப்புல அமர்ந்தார்கள். ஆனா கடைசி நேரத்தில் காங்கிரஸ் வந்து தனித்து போட்டியிட்டால் ஆட்சியை பிடிச்சிடலாங்கிற மாதிரியான ஒரு வாதம் வைக்கப்பட்டு ட்ரூ லெகசி ஆஃப் எம்ஜிஆர் இந்த வார்த்தையை தான் ராஜீவ்காந்தி பயன்படுத்தினார். அவங்களுக்கு தான் எங்க ஆதரவுனாரு. ஸோ ஜானகி அம்மையார் மந்திரி சபை கவிழ்ந்தது. இன்னும் சொல்லப்போனா அதுக்கு முன்னாடி பல கூத்து சட்டமன்றத்தில் நடந்ததுங்க. பிஎச் பாண்டிய அண்ணாச்சி வந்து சபாநாயகர், அவர் வந்து தோஸ் ஹூ ஆர் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங்ல தானே மெஜாரிட்டி வேணும், அதனால சட்டமன்றத்தையே செக்ஷனா பிரிச்சு ஒவ்வொரு செக்ஷன்லயும் வந்து ஓட்டெடுப்பு நடத்தினாரு. அந்த செக்ஷன்ல உதாரணமா ஒரு 30 பேர் 40 பேர் கொண்ட எம்எல்ஏக்கள் ஒரு பிரிவுன்னா 30-40 பேருக்குள்ள வந்து ஒரு ஓட்டெடுப்பு. அதுல வந்து மாத்தி ஓட்டு போட்டவங்கள அப்படியே வந்து பதவி நீக்கம். அப்படியே அதுல பெரிய கலவரம் ஆகி போச்சு. தேவாரம் அவர்கள் வந்து கமிஷனர் போலீஸ் படையோடு சட்டமன்றத்துக்குள்ள உள்ள வந்தார். அதோட வந்து கலவரம். அதனால வந்து மத்திய அரசாங்கம் ஆட்சி கவிழ்ப்பு, அதாவது மத்திய அரசாங்கம் தயாரா இருந்தது ஆட்சியை கலைச்சிட்டு தேர்தல் நடத்தி காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் ஆயிருந்தோம். எப்படி பிஜேபி வந்து தயாரா இருக்கோ அதே மாதிரி தாங்க அப்ப காங்கிரஸ். ஒன்றும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஒன்றும் ஜனநாயக விளிமியங்களை மாண்புகளை எல்லாம் இவங்க வந்து கடைபிடித்தார்கள் தான் நான் சொல்ல மாட்டேன், நிச்சயமா சொல்ல மாட்டேன். காங்கிரஸ் போட்டு இப்ப பிஜேபி போய்கிட்டு இருக்காங்க. பிஜேபி இன்னும் வேகமா பயணிக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்ப மூப்பனார் முதல்வர்னு ராஜீவ்காந்தி பிரதமர், அவங்க மிஸ்ஸஸ் சோனியா காந்தி எல்லாம் பயங்கரமா தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணாங்க. மூப்பனாரே வந்து அவரோட தொகுதியில வந்து வெறும் 1000 ஓட்டுல தான் ஜெயிச்சாரு. 26 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. அதே பெரிய விஷயம் தான் நாங்களா நினைச்சோம். திமுக வென்றது. 4 முனை போட்டி வரும்போது அது ஒரு முக்கியமான விஷயங்க. 77 உதாரணமா காட்டுறாருல விஜய். 89 ஏன் அவர் உதாரணமா காட்ட மாட்டேன்றாரு? அது 4 முனை போட்டி தாரு. 4 முனை போட்டியில யார் ஜெயிச்சா? திமுகங்கிறது இல்ல, கட்டமைப்பு உள்ள கட்சி ஜெயிச்சது. அப்படி பாருங்க. திமுக இடத்துல அப்ப அண்ணா திமுக முழுமையா இருந்திருந்தா ஜெயிச்சிருக்கோம். என்னன்னா அதுக்கடுத்து 2 மாசம் பிராக்மெண்ட் ஆயிட்டாங்க. அப்புறம் 3 மாசம் கழிச்சு 2 இடைத்தேர்தல் வருதுங்க. மருங்காபுரி, மதுரை கிழக்கு. நான் மருங்காபுரியில அதை டிராவல் பண்ணி ரொம்ப கவர் பண்ணி எழுதி தோரங்குறிச்சியில ஒரு பழைய காலத்து டிபியில தங்கிட்டு இருந்தோம். தோரங்குறிச்சி யார் ஊர்னா இப்போ சல்மா அவர்கள் எம்பியா இருக்காங்கல்ல, அவங்க ஊரு. அந்த காலகட்டத்துல இருந்து அவங்களுக்கு தெரியும். அப்ப ராஜாத்திங்கிற பேர்ல அவங்க கவிதைகள்லாம் எழுதுவாங்க. இது எல்லாமே வரலாறு தாங்க. அது ஏன் இவங்க இப்படி வந்து தவறா பேசுறாங்கன்னு எனக்கு புரியல.
அப்போ 2 சீட்லயும் வந்து திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதிமுக ஜெயிச்சது. என்னன்னா கட்சி ஒன்றுபட்டுருச்சு, இரட்டை இலை சின்னம் கிடைச்சிருச்சு. அப்ப 4 முனை போட்டி பவர்ஃபுல்லா இருந்தா எந்த கட்சிக்கு அதிக கட்டமைப்பு இருக்கோ அந்த கட்சிக்கு தான் ஜெயிக்கிற வாய்ப்பே இருக்கு. அப்படியான கட்டமைப்பு 2 பேருக்கு தான் இருக்கு. ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக. விஜய்க்கெல்லாம் எங்க வாய்ப்பு இருக்கு அப்போ? ஆனா மூப்பனார் பிரதமராவதை கலைஞர் தடுத்தார் அப்படிங்கிற சர்ச்சைனா, முதல் முறை அந்த வாய்ப்பு வரும்போது மூப்பனார் டெல்லிக்கே போல. 2வது முறை வாய்ப்பு வரும்போது மூப்பனாரே வேண்டான்னு மறுத்தாரு. முதல் முறை அதே வாய்ப்பு வரும்போது கலைஞர் வேண்டான்னு மறுத்தாரு. சோ தமிழ்நாட்டில இருந்து யாரும் பிரதமராவதை தடுத்தார்கள் என்கிற அந்த நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு பெரிய பொய். இன்னொன்னு இதே குற்றச்சாட்டு அமித்ஷா ஏற்கனவே வச்சுட்டாரு. ஜூன் மாசம் உள்ளரங்க கூட்டம் இங்க சென்னையில் நடந்தது. அவர் இதே தான் சொன்னாரு. அவங்க யாரு இவங்களுக்கு எல்லாம் இந்த வரலாறு சொல்றாங்க. அதனாலதான் இவங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸே புரிஞ்சுக்காமலே பேசுறாங்க. இன்னும் சொல்ல போனாங்க, மூப்பனாரை பிரதமராக தடுத்தா கூட இங்க வந்து மூப்பனார் சார்பா அனுதாபம் வராது. அதான் இதோட சிக்கல். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அவர் வந்து எப்பவுமே பீப்புள்ஸ் லீடர் கிடையாதுங்க. ஆல்வேஸ் நீங்க வாழப்பாடி கம்பேர் பண்ணுங்களேன். இப்போ இதே மூப்பனாருங்க 26 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காருல அவர் தலைமையில. அது ஒரு பெரிய வெற்றி தானே. நிச்சயமா ராஜீவ்காந்தி அப்பதானே வந்து அவ்வளவு ஆதரவெல்லாம் தேடினாரு. அடுத்த 6 மாசம் கழிச்சு பார்லிமெண்ட் தேர்தல் வரும்போது எதுக்கு மூப்பனார பதவியில இருந்து தூக்கிட்டு வாழப்பாடியை கொண்டு வந்தாங்க? வெறும் 6 மாசம் தாங்க தேர்தல்லாம் நடந்த 6 மாசம் 7 மாசத்துல மக்களவை தேர்தல் வரும்போது வாழப்பாடி ராமமூர்த்தியை வந்து பதவியில கொண்டு வந்து அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இவர் தான் தோதுன்னு முடிவு பண்ணாங்க. அவர் எல்லாம் நண்பர்களுங்க எல்லாருமே. அன்றாடம் இந்த இதை வந்து அவங்கவுங்களோட நெருக்கமா இருந்து பார்த்தவங்க நாங்க. அப்போ எல்லா கட்சியுமே வந்து அந்த எம்பி நேஷனல் பார்ட்டினா எம்பிக்கு ட்ரை பண்ணதான் செய்யும். எம்பிக்கு தான் அது முக்கியத்துவம் கொடுக்கும். எம்எல்ஏ தேர்தல் வந்தா ஓகே, வரலைன்னா கவலை இல்லை. இப்ப 2026 என்ன நினைக்கிறீங்க? பிஜேபி வந்து 2026 எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கணும்னு முயற்சி பண்றாங்க. 2029 வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த கூட்டணி இப்படியே டிராவல் ஆகி நீடிச்சுச்சுன்னா 2029 மோடி அவர்கள் பிரதமர் பதவியிலிருந்து இறங்கி அமித்ஷா பிரதமர் ஆகணும்னா இங்க இருந்து கிடைக்க போற எம்பிக்கள் அமித்ஷாக்கு உதவியா இருப்பாங்க. இப்ப சர்வேங்க, இந்த சர்வே ரிசல்ட் நம்ம 2 நாளா பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, 260 சீட்டு வந்து பிஜேபிக்கு அவங்க சொல்றாங்க. 220 இருந்து மார்ஜின் எரர்லாம் வச்சீங்கன்னா எனிவேர் பிட்வீன் 220 to 216 நீங்க வச்சுக்கலாம். 200 ரவுண்ட் 200 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அமித்ஷா 200 வச்சோ 220 வச்சோ பிரதமர் ஆகணும்னா கூட்டணி கட்சி ஆதரவு வேணும்ல? நிச்சயமா வேணும் தான். அப்பனா தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கூட்டணி கட்சி ஒரு 10 எம்பி 15 எம்பி கொடுத்தா அமித்ஷா வேணாம்னு சொல்லுவாரா? நிச்சயமா மாட்டாரு. அதுக்கான வாய்ப்பை எப்போ உருவாக்க முடியும்? இப்பதானே உருவாக்க முடியும். ஓகே, அதனாலதான் நயினார் நாகேந்திரன் வந்து 26 எங்களுக்கு என்ன தெரியாது 29 சொன்னாரா? நயினார் நாகேந்திரன் ஒரு தடவை என்ன சொல்லிட்டாருன்னா, எங்களுக்கு எல்லாம் 2029 தாங்க முக்கியம்னு சொன்னாரா இல்லையா? நிச்சயமா சொன்னாரு. அண்ணாமலை ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக கொண்டுறாரு? ஏன்னா 2029 தான் திருப்பி அவருக்கும் 29 முக்கியம் உங்களுக்கு. அதாவது இப்ப அண்ணாமலை எம்எல்ஏ தேர்தலுக்கு நிப்பாரா நிக்கலையான்லாம் நமக்கு தெரியாதுங்க. சரி, நயினார் நிப்பாரு. ஆனா அண்ணாமலை ஷூரா எம்பிக்கு நிப்பாருல. ஓகே, எம்பி நிப்பாரு. அண்ணாமலை சிட்டிங் எம்எல்ஏ கிடையாதுங்க. ஃபியூச்சர் எம்பி ஆகணும்னு ஆசை இருக்கும். ஏன்னா மத்திய மந்திரி ஆகலாம். அப்ப அமித்ஷாவோட மந்திரி சபையில ஒரு இடம். ஏங்க, அரசியல்வாதிக்கு தொலைதூர கற்பனை இல்லைன்னா அரசியல்வாதியே கிடையாதுங்க அவன். அப்ப இப்போ மூப்பனாரை வந்து ஏன் ஒரு ப்ரொஜெக்ட் இதுக்கு முன்னாடி எல்லாம் மூப்பனார் நினைவு தினம் வருஷம் வருது இல்ல? அப்போ வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்களா? நிச்சயமா ப்ரொஜெக்ட். சுதீஷை கூப்பிட்டு உட்கார வைக்காங்கல்ல, உடனே பிரேமல தான் ரியாக்ட் பண்றாங்க. எங்களை ஏமாற்றியது எடப்பாடி எங்கள் முதுகில் குத்தி விட்டாருன்ட்டாங்க. சொன்னதுதான். அது எத்தனை வாட்டி தான் அவர் முதுகில் குத்துவார் சொல்லுங்க? ஏற்கனவே சொன்னதுதான். எங்களுக்கு எம்பி சீட்டு நாங்க வந்து தேதி போடாம கையெழுத்து போட்டு கொடுத்தோம்னு சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல. எம்பி சீட்டுனா ஆட்டோமேட்டிக்கா எல்லா ராஜ்யசபா எம்பியும் இப்போ ஒப்பந்தத்துல போட்டுதான் கொடுக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி நான் இல்லவே இல்லைன்னு மறுத்துட்டாரு. அதை நான் அப்படியான ப்ராமிஸே கொடுக்கலன்னு மறுத்தாச்சு. மறுத்த பிறகு இவங்க அதே குற்றச்சாட்டை ஏற்கனவே பொது வெளியில சொல்லி இப்போ மூப்பனார் நினைவு நாள்ல சுதீஷ் கலந்துகிட்ட பிறகு ரொம்ப அவசரமா சொல்றாங்க. என்னன்னா அவங்களுக்கு இன்றைய தேதிக்கான கூட்டணி வாய்ப்புங்கிறது திமுக இல்லைன்னு ஆயிப்போச்சு.
யாருக்கு சார்? தேமுதிகவுக்கா? இல்ல, ஷூரா இல்ல. ஓகே. அது ஏன்னா நல்லாவே வந்து தெரியும். ஹவுஸ்ஃபுல்லுங்கிறீங்களா? கூட்டணி ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல்லா இருக்குன்னு. ஹவுஸ்ஃபுல்லுங்கிறது மட்டும் இல்லைங்க. புதிய கட்சிகளை இப்போ வந்து திமுக உள்ள கொண்டு வரதுக்கு விரும்பல. அது ஓ! இருக்கிற அந்த காம்பினேஷன குழப்புதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ மதிமுகவை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு தேமுதிக வேணான்னு தான் நினைக்கிறாங்க. வோட் பேஸ் ஒண்ணு. சரி. ஏன்னா 1.25% 1% தான் உங்களுக்கு இருக்கு. அது ஒரு அது காரணம். ஒரே மாதிரியான ஓட்டு வங்கி, சிறுபான்மை மொழியினர் ஓட்டு வங்கி அதெல்லாம் ம். கணக்கு போட்டு இது இப்போ திமுக ஆஸ் இட் இஸ் இந்த கூட்டணியோட தான் டிராவல் ஆக போகுது. ஓகே. ஏன்னா முதலமைச்சர் வந்து ஃபாரின் போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? புதிய முதல் தலைமுறை கட்சி வாக்காளர்கள் எங்களுக்கு புதிய ஓட்டு. வாக்காளர்கள் வராங்கன்னு சொல்றாரு. ஆமா, இது வரைக்கும் புதிய அவர் என்ன வாக்காளர்கள். சொன்னாருங்க? புதிய கட்சிகள் வரும்னு சொல்லிட்டு இருந்தார்ல. ஆமா, இப்ப புதிய வாக்காளர்கள் மாத்திட்டார்ல அத. ஆமா. அப்படின்னா புதிய கட்சிகளுக்கு இடம் இல்ல. இடம் அவ்வளவுதான். இல்லன்னு. அப்ப ஓகே சார். குறிப்பா தேமுதிகவுக்கும் அது தெரிஞ்சு போச்சு. ஓகே. டிடிவி வந்து இப்ப என்ன சொல்றாரு? இல்ல விஜய் தலைமையில ஓபிஎஸ் பெரிய சேர்த்துக்கணும் மாற்றம் சார். ஏற்படும். விஜய் தலைமையில ஒரு விஜய் தலைமையில மாற்றம் வரும்னு சொல்லிட்டாருல. ஓபிஎஸ் அதுவும் செப்டம்பர் 4ஆம் தேதி வச்சிருந்த கான்ஃபரன்ஸ் ஏன் இது பண்ணாரு? ஒத்தி போடுதல்னா என்னங்க அர்த்தம்? ஒரேடியா ஊத்தி மூடுதல் தானே அர்த்தம்? கரெக்ட். ஆமா. ஏங்க செப்டம்பர் மாசம் நீங்க கான்ஃபரன்ஸ் வைக்கலைன்னா அக்டோபர் நவம்பர் மழை காலம் ஆரம்பிச்ச பிறகு வைக்க மழைக்காலம். போறீங்க? வாய்ப்பு இல்ல. சோ இனிமேல் வந்து ஓபிஎஸ் தரப்புல இருந்து கான்ஃபரன்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ண வாய்ப்பு இல்ல. ம், 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 ம். இது ஒரு டிவி நிகழ்ச்சியிலேயே நான் கேட்டேங்க. ஓபிஎஸ் ஓகே. தரப்புல இருந்து நம்ம நண்பர்கள் தான் பேசுனாங்க. அதெல்லாம் ம், ம். நாங்க நடத்திடுவோம். நீங்க வேணா இந்த சந்தேகம் எனக்கு அப்பவே வந்துச்சு. ஏன்னா அப்ப வந்து விஜய் கான்ஃபரன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆமா. செப்டம்பர் 4ன்னு இவர் சொல்லிட்டாரு ஓபிஎஸ். ஓகே. ஏங்க விஜய் கான்ஃபரன்ஸ்ங்கிறது பெரிய ஷோவா இருக்குங்களே. ஏகப்பட்ட பேர் வருவாங்க. நீங்க அதுக்கு பிறகு கான்ஃபரன்ஸ் நடத்துறீங்கன்னா அது ரொம்ப சின்னதா தெரியும்ல. நீங்க நிச்சயமா. விஜய் கான்ஃபரன்ஸ் நடத்த ஒரு 20 நாளைக்குள்ள இன்னொரு கட்சி அதே இடத்துல கான்ஃபரன்ஸ் நடத்துது அப்படின்னா மக்கள் கம்பேர் பண்ணுவாங்க. நம்ம கம்பேர் பண்ணுவோம்ல மீடியா. ஆமா. இல்ல நாங்க நடத்திடுவோம். பிரம்மாண்டமான கூட்டம் வரும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. விஜய் மாநாட்டுக்கு நல்ல டிஆர்பி சார். அதே போல கலைஞர் மறைவு, ஜெயலலிதா மறைவு, இந்த தேர்தல் சமயத்துல ஒரு என்ன வந்து ஒரு டிஆர்பி இருந்துச்சோ அதே டிஆர்பி உண்மை விஜய் உண்மை. அது மாநாட்டுக்கு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ரெக்கார்டு இருந்துச்சு. இருக்கு நம்மகிட்ட. டிவிக்கள் சொல்லுதுலங்க. ஆமா. நம்ம விவாதங்களை கலந்து கொள்ளும் போது டிவியில இருக்கிற நெறியாளர்கள் அதை சொல்றாங்க. ஓபன் அட்மிஷன் ம். தான். ம், ம், ம். ஓட்டு வாங்குறது ஓட்டு வாங்காது வேற. ஷோ வாஸ் கிரேட், எக்ஸலன்ட். எஸ், எக்ஸலன்ட். Success. ஆமா. எஸ். அப்போ அதை ஒட்டுன அரசியல் நிகழ்வுகளை பாருங்க. ஓகே. பிரேமலதா தூத்துக்குடியில விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். டிடிவி நான் என்டிஏல இருக்கனா இல்லையான்னு தெரியாது. அதெல்லாம் நீங்க நயினார்ட்ட கேட்கணும். ஆனா விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார். சார் அதுவும் அந்த வார்த்தையை நம்ம நுட்பமா கவனிக்கணும் சார். 2006ல வந்து விஜயகாந்த் என்ன மாதிரியான ஒரு ரோலை வந்து பிளே பண்ணாரோ அதே மாதிரியான ஒரு ரோல் பிளே வந்து விஜய் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. விஜயகாந்த் வந்து கேம் ஸ்பாயிலர் டிஎம்கேவுக்கு 2006ல மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைச்சாங்கல்ல. சோ அதே மாதிரியான ஒரு நிலை வருமாங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குல்ல சார்? இல்ல அந்த இடம் வந்துங்க, அந்த இடத்துல இந்த சர்வேயை நம்ம பொருத்தி பார்க்கணும். ஓகே. சர்வே See, வந்து ஒரு survey. நேஷனல் மூடு தாங்க சர்வே. ஸ்டேட் ஆமா, மூடு ஆமா. வராது. ம். நேஷனல் மூட்ல வந்து அவங்க வந்து பிஜேபிக்கு அல்லது என்டிஏவுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ம், ம், அதுல ம். தனிப்பட்ட முறையில பிஜேபிக்கு 260ன்றாங்க. ஆமா. நான் மார்ஜின் இந்த இதான் தேர்தல் வரல. அது இப்பவே 3 வருஷத்துக்கு முன்னாடி 2029 பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. ஆனா எனிவேர் Okay. பிட்வீன் 200 to 220ங்கிறது என்னோட கணக்கு இதுல. ஓகே. அப்ப 200 to 220னா கண்டிப்பாக வந்து பிற கட்சிகள் ஆதரவு இல்லாம மந்திரி சபை அமைக்க முடியாது. சோ அதை நோக்கி வந்து எல்லா மாநிலத்தையும் கல்டிவேட் பண்ணுவாங்க. ம், ம், பிஜேபி ம். சாதாரண கட்சி இல்லைங்க. அவங்க எதிர்காலத்தை சேர்த்து தான் பிளான் பண்ணுவாங்க. மைனஸ் பாயிண்ட் என்னன்னா நிர்மலா சீதாராமன் மாதிரியானவர்களுக்கு பக்கத்துல இருக்கிற தமிழ்நாடு அட்வைசர்ஸ் சரியில்லை. இது தேவையற்ற கலைஞர். நீங்க பேச்சு. முதல்ல கேட்ட கேள்வி தேவையற்ற சர்ச்சை. அது இல்ல. ம், ம். உடனே அதுக்கு எவ்வளவு மறுப்புகள் வந்துருச்சு பாருங்க. நியூஸ் எல்லாரும் பேப்பர் கட்டிங்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதாரங்களை எடுத்து அள்ளி வீசிடுவாங்க. அப்ப ஜிஎஸ்டி ரிஃபார்மை பத்தி பேச வேண்டிய இடத்துல மூப்பனாரை பிரதமராவதை தடுத்தது கலைஞர்னு பேச இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய நிலைமைக்கு தமிழ்நாடு போயிருதுல. ஆமா. ஆனா நியாயமா வந்து இது ஜிஎஸ்டி ரிஃபார்ம் பத்தியில பேசியிருக்கணும். பேசியிருக்கணும். நிச்சயமா, நிச்சயமா. நிர்மலா sir. சீதாராமனுக்கு அது ஒரு முக்கியமான திருப்பு முனை இல்லையா ஜிஎஸ்டி ரிஃபார்ம். அப்ப எந்த இடத்துல தவறு பண்றாங்க அப்படின்னா அரசியல் பேசும்போது வரலாறு தெரிஞ்சு பேசணும். இல்லைன்னா வரலாறு தெரிஞ்சவங்கள பக்கத்துல வச்சிருக்கணும். ஓகே. 2016ல ஜெயலலிதாவுக்கு எப்படி ஒரு ரிசல்ட் கிடைச்சதோ 2026ல ஸ்டாலினுக்கு இப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்கும்ங்கறீங்க. சிம்பிள் ரீசன் என்னன்னா அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்கு பிளவுபடுறது. அதுவும் இங்க மூணா பிளவுபடுது. ஏடிஎம்கேக்கு போகுது, விஜய்க்கு அப்ப போகுது, சீமானுக்கு எவ்வளவு போகுது. விஜய் அதிகமான வாக்கு வாங்குறாரோ அவ்வளவு யாருக்கு லாபம்?
சோ திமுகவுக்கு தான் லாபம். சோ அப்படின்னா வேற சி வழியே ஓட்டர் கொஞ்சம் கிடையாது. ஓரளவுக்கு சி ஓட்டர் ஓரளவுக்கு கரெக்டா தான் கணிச்சிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? இல்ல அவங்களோட சர்வே பெர்சன்டேஜ், அது மெத்தடாலஜி அது நமக்கு தெரியாதுங்க. ஒரு சர்வே வந்து ஓகே. பெரிய சக்சஸ் ஆகணும்னா சாம்பிளிங்ல வந்து ரொம்ப யூனிஃபார்ம் சாம்பிளிங் இருக்கணும். அதாவது ஓகே. ரூரல் அர்பன், ம், மேல் ம், ம். ஃபீமேல் இதெல்லாம் வந்து சரிசம விகிதத்துல இருக்கணும். அப்படி எடுத்தாங்களான்னு சரி, நமக்கு தெரியல. சரி. அதனால ஒரு பொதுப்படையான ரிசல்ட்னு இதை வச்சுக்கலாம். ஆனாலும் சி அப்ப பொது ஓட்டர் நாம குறைச்சும் மதிப்பிட முடியாது. ஓரளவுக்கு உண்மைக்கு நிகரான கணிப்புகள் தான் இது வரைக்கும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய நம்பகத்தன்மையை நம்மளால கேள்விக்கு உள்ளாக்க முடியல. இல்ல அது கரெக்ட் தான். எந்த சர்வேயும் புறக்கணிக்க கூடாதுங்க. ஏன்னா அது வந்து ஆமா. மூடு தான் பிரதிபலிக்குது. மூட் ஆஃப் அப்ப தி நேஷன் மூட தான். பிரதிபலிக்கும் போது இப்படிதான் இருக்கு வாக்காளரோட மனநிலை. அப்படி நம்ம எடுத்துக்கிடலாம். சார் குறிப்பாக ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்கு. குறிப்பாக அரசு ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் இப்படின்னு வந்து திமுகவுடைய கோர் ஓட் பேங்க் சார் இவங்கலாம். சோ இவங்க மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குங்கிற ஒரு குரல், ஒரு பார்வை இருக்குல்ல சார். சமீபத்துல இந்த துப்புரவு தொழிலாளர்கள் இது, ஆணவ கொலைகள் இப்படின்னு அரசுக்கு எதிரான ஒரு பல்வேறு இஷ்யூக்கள் இருக்குல்ல சார். இதை வந்து எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்கிற கேள்வியும் இருக்குல்ல. இஷ்யூஸ் இருக்குங்க. அதுலதான் ஓட்டு குறையும். ம், சரி, ம். அவங்க வந்து 50% மேல ஓட்டு வாங்குவாங்கங்கிற கணிப்பே கிடையாது. ஓகே. 40ல இருந்து 42 தான். அவ்வளவுதான் வைக்கிறோம். ம், 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 ம். அதிமுக, பாஜக கூட்டணி அப்படியே அமித்ஷாவே 39%ன்றாரு. அதாவது பழைய 18யும் இந்த 21யும் கூட்டி. ஸ்கூட்டர் ஆமா. ஆனா பழைய 18ல இருந்த அண்ணாமலை கவர்ச்சி இப்ப இல்ல. ம். சிம்பிள் ரீசன் என்னன்னா அவரோட பழைய வீடியோக்கெல்லாம் சர்ஃபேஸ் ஆயிட்டே இருக்கும். எடப்பாடி பழனிசாமியே நாயே நயவஞ்சே நரியன்னு அவர் திட்டின வீடியோ பூரா வரும்ல. ஆமா வந்துருச்சு. அவர் கொஞ்சம் நஞ்சமா திட்டிருக்காரு. வந்துருச்சு. அப்படின்னா அப்படி பேசுன அண்ணாமலை இப்ப ஏன் இப்படி பேசுறாருங்கிற கேள்வி வருமா வராதா? அண்ணாமலையோட கிரெடிபிலிட்டி இப்ப என்ன? பழைய மாத்தி மாத்தி கிரெடிபிலிட்டி இருக்கா? பேசுறாரு. மாத்தி மாத்தி பேசுறாரு. சராசரி அரசியல்வாதியா தான் இருக்காரு. ம், ம். அண்ணாமலை வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸா வந்தாருங்க. ஐபிஎஸ் ஆபீசர், ஃப்ரெஷ் ஃபேஸ். இவர் பரவாயில்லங்க, டக்குன்னு அடிச்சு எறிகிறாரு, எல்லாம் புள்ளி உரத்தோட ஆமா. பேசுறாரு அப்படின்னு இருந்து இல்ல போன வருஷம். அதான் ஆமா. 2024 தேர்தலை ஒட்டி அந்த இமேஜ் இப்ப அடி வாங்கும். ம், ம், ம். வீடியோ உலகங்க இது. உடனே அடி வாங்கும். அடி வாங்குது. ஏன்னா தொடர்ந்து அந்த வீடியோ பழைய வீடியோக்கள் இருக்கவே இருக்க. எல்லா இதுலயும் வார் ரூம், ஐடி ரூம் எல்லாம் வச்சிருக்காங்களே. பழைய வீடியோக்களை எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. மாத்தி மாத்தி விடுவாங்க. போக போக அது டேமேஜ் ஆகும். அண்ணாமலைக்காக ஓட்டு போட்டவர்கள், அண்ணாமலையை நம்பி சித்தாந்தமே இல்லாம கூட பிஜேபிக்கு வந்தவங்க, அவங்க இன்னைக்கு இல்ல. ஓகே. பிஜேபியோட பழைய அண்ணாமலை காலத்து பழைய 18% ஓட்டு போருமா? கேள்விக்குறி இருக்கு சார். கேள்விக்குறிங்க. அதெல்லாம் சும்மா கற்பனையா பேசிட்டு இருக்காங்க தவிர களத்துல வந்து அதெல்லாம் யதார்த்தம் இல்ல. ஓகே. அதிமுக எடப்பாடி பழனிசாமியோட டூர் ப்ரோக்ராம். இந்த டூர் ப்ரோக்ராம் யார்கிட்ட எது கேட்டாலும் கூட்டம்லாம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. வெல் ஆர்கனைஸ்டு. ஆனா எல்லாத்துக்கும் ரூபா கொடுத்தாங்க. குழந்தை கூட 200 ரூபாய் எங்க பக்கம்லாம். நீங்க உங்க மிஸ்ஸஸ் 2 புள்ளியை கூட்டிட்டு போனீங்கன்னா 4 பேருக்கு 200 ரூபாய் வேணிக்கு 800 ரூபாய் கொடுத்துருவாங்க. கடுமையா செலவு பண்ணாங்க. அப்போ அதெல்லாம் சேர்த்து தான் நீங்க வந்து ஒரு அதாவது செலவு பண்ற கூட நான் தப்புன்னே சொல்லலை. என்ன காரணம்னா நீங்க ரூபா கொடுத்தாலும் அதை செலவு பண்றதுக்கு கீழே ஆர்கனைசேஷன் வேணும். அதிமுக அந்த ஆர்கனைசேஷன் இருக்கு, திமுக செலவு பண்ணுது, திமுக அந்த ஆர்கனைசேஷன் இருக்கு. சோ அதுல நம்ம டிக்கெட் அடிச்சுட்டு போறோம். அதிமுக பிஜேபி கூட்டணி இப்போ எடப்பாடி பழனிசாமியோட டூரோட என்ன ப்ரூவ் பண்ணிருக்குன்னா முன்னாடி இருந்த வெறுப்பு இல்ல, ஜெல்லா இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிருக்கு. ஓகே. அதிமுக பாஜக கூட்டணி ஜெல் ஆயிருக்கு. அப்ப இருந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் இப்ப இல்ல. ஓகே. ஆனா இதுல புதிய கட்சிகள்ங்கிறதுங்க பவர்ஃபுல்லா கட்சி சேர்ந்தா தான். இப்ப வந்து ஏசி சண்முகம் அவர் சேர போறார் அப்படின்னா அவரோட வீச்சா இல்லைன்னா அவரோட இதுங்கிறது அது ரொம்ப சொற்பங்க. தமிழ்நாடு கிடையாது. பாமகவே சேர்ந்து யூஸ் இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லைங்க. இப்போ சமீப காலமா எவ்வளவு தூரம் மோசமான நிலைமையில பாமக பேசப்படுது யோசிச்சு பாருங்க. ஆமா. அது டாக்டரை பத்திய பர்சனல் டீட்டெயிலு 2 தரப்புமே, அது அன்புமணி தரப்பும் டாக்டர் தரப்பும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து சேற்றவாரி இறக்கிறாங்க. அழுக்கு துணியெல்லாம் பொது வெளியில போட்டு அலசுறாங்க. கலங்கிருச்சு அந்த பாமக பாலிடிக்ஸ். இனி வந்து அவங்க அப்படியே வந்து அதிமுகவுக்கு வந்தாலும், அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வந்தாலும் பழைய ஓட்டு கிடையாது. 2 துண்டா பிளவுபட்டா ஒரு துண்டு என்ன பண்ண போகுதுன்னு தெரியாது. அப்ப விஜய் கிட்ட போகணும். அப்ப விஜய் முதல்வராக்கும்னு டாக்டர் சொல்ல போறாரா இல்ல அன்புமணி சொல்ல போறாரா? எது சொன்னாலும் அடி வாங்கும். ஓகே. அதனாலதான் இவங்க திருப்பி திருப்பி என்னன்னா விஜய் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவார்னா இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியாச்சு.
ஓகே, ஓகே, ஓகே. அது குறிப்பாக வந்து பாமக இந்த பிளவுபட்டது, குறிப்பா ஒரு ஷேப்புக்கு வரலையே சார். என்டிஏ கூட்டணியில இருந்து ஒரு பெரிய கட்சிகள் வந்த மாரி தெரியல. பாமக கிட்ட பிரச்சனை இருக்கு. தேமுதிக கிட்டயும் ஒரு பிரச்சனை இருக்கு. சோ இதன் காரணமாக தான் இந்த ஓட்டுலாம் வந்து விஜய்க்கு போகுங்கிற ஒரு கணிப்பு நமக்கு இருக்கா சார்? ஏன்னா பொதுவா வந்து எனக்கு திமுகவும் பிடிக்கல, அதிமுகவும் பிடிக்கலன்னா நான் யாருக்காவது ஓட்டு போடணும். விஜயகாந்த் அதுதான் ரெப்ரசென்ட் பண்ணாரு. 8% வாங்கினாரு, 10% வரைக்கும் வாங்கினாருன்னு வச்சுக்கோமே. ஓகே. அதைத்தான் சீமான் ரெப்ரசென்ட் பண்றாரு. இன்னைக்கு 8% வரைக்கும் அவர் இருக்காரு. ஸோ எப்போதுமே இந்த சுயேட்சைகளும் இந்த மாதிரியான புதிதாக வருகிற புது உறவுகளும் சேர்ந்து ஆவரேஜா 10 to 15% ஓட்டை வந்து மடைமாற்றுறாங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல. நீங்க சுயேட்சைகளையும் சேர்த்து கணக்குல எடுக்கணும். அது ஒரு 4% வேஸ்ட் ஆகும். அப்போ 3 விதமா நான் எப்பவுமே பார்ப்பேன். 70% வாக்குப்பதிவு, 75% வாக்குப்பதிவு, 80% வாக்குப்பதிவு. 3ஆ நீங்க பிரிச்சு பார்க்கணும். 80ல நாம வந்து 71 ரொம்ப பழைய காலத்துல அச்சீவ் பண்ணதாங்க. சார். ஆமா, 75 ஓரளவுக்கு ரீசனபிள். ஓகே. 75 இப்ப சமீபத்துல கூட நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஓகே. அப்போ 75னா நம்ம கிட்ட வந்து கிட்டத்தட்ட 6.2 கோடி வாக்காளர்கள், 6 கோடி வாக்காளர்களுங்க. தேர்தல் எப்படி கொஞ்சம் பேரை கழிச்சு விட்டுற போது. ஸோ 6 கோடி ரஃபா வச்சா 6 கோடியில 75% 4.5 கோடி ஓட்டு வந்து பதிவாகும். 1 கோடிக்கு மேல ஓட்டு வச்சிருக்கிற 2 கட்சிங்கிறது திமுகவும் அதிமுகவும் தான். அதிமுகவும் தான். ஆமா. வேற யாருக்கும் அது கிடையாது. அந்த சக்தி கிடையாது. விஜய் வந்து அவரும் அந்த 1 கோடி இலக்கெல்லாம் அடையிறதுங்கிறது சிரமம். ஆனா அவர் ஏதோ செப்டம்பர் மாசம் 17ஆம் தேதி சுற்றுப்பயணம் போறாரு, வண்டி ரெடியா இருக்கு, அதெல்லாம் சொல்றாங்க. அப்படியே சுற்றுப்பயணம் போறதாவே எடுத்துக்கிடுவோம். சுற்றுப்பயணம் போகும்போது மதுரை மாநாடு மாதிரியான கிரௌடு ஒவ்வொரு ஊர்லயும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சுற்றுப்பயணம் கிளம்பிட்டா கொஞ்சம் ஊரை கவர் பண்ணிட்டு தாங்க திரும்பணும். இப்ப இங்க இருந்து தஞ்சாவூர் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆக முடியாது. ஒரு 4 பாயிண்டாவது கவர் பண்ண வேண்டியது வரும் குறைஞ்சபட்சம். அப்ப அப்படி கவர் பண்ணும்போது அங்க அது மீடியாக்களுக்கு வந்து அது அவர் நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு டிஆர்பி ரேட்டிங் இருக்கு, அதை கவர் பண்ணுவாங்க. நிச்சயமா பெரிய அளவு கவர் பண்ணுவாங்க. அப்போ விஜயோட கூட்டணி, அந்த கூட்டணிக்குள்ள இவங்கெல்லாம், அதாவது தேமுதிக, அமமுக, ஓபிஎஸ் இவங்க எல்லாம் போவாங்க. பலகற்பியா தினமணி பத்திரிகையில வரிசையா கட்டுரை போட்டுக்கிட்டே இருக்காங்க. விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. பலகற்பியா கடைசி ஒரு பஞ்சு வச்சிருந்தாரு. கூட்டணிக்கு குதிரை சவாரி கிடைக்காவிட்டால் கழுதை மீதாவது ஏறி சவாரி செய்ய வேண்டியதுதான். சரி, உண்மைதான் அது. நீங்க அதுக்காக வந்து எனக்கு என்ன எந்த கூட்டணியும் சேர்த்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு என்ன தேர்தலையா புறக்கணிக்க முடியும்? திமுக கூட்டணி இல்ல, அதிமுக கூட்டணி சரிப்பட்டு வரல, எடப்பாடி பழனிசாமி துரோகம் செஞ்சுட்டாருன்னா தேமுதிகவுக்கு என்ன வழி? விஜய் தான் ஒரே ஆப்ஷன். எங்கள் வீட்டு பிள்ளை, அவ்வளவுதானே. அதான் மாநாட்டிலையும் விஜயகாந்த் புகழ்ந்து வேற பேசிட்டாரு. அப்போ விஜய் அணிக்கு இந்த கட்சிகள் எல்லாம் போவாங்க. அதாவது போக வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படித்தான் தெரியுது. விஜய் பேசுறாரு. ஆமா. ரெண்டாவதுங்க, எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டாண்டு, அதாவது இவங்களை சேர்த்துக்கவே மாட்டேங்கிற அந்த ஸ்டாண்டு சரியா? அது சரியில்லைதான் சார். தென் மாவட்டம் இல்லைங்க, 1% வெற்றி தோல்வின்னு இருக்கும்போது நம்ம சேர்த்தானே ஆகணும், வேற வழி கிடையாதுங்களே. ஓகே, நமக்கு நல்லா தெரியுங்க, நம்மளோட வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசங்கிறது ஃபியூ தௌசண்ட் ஓட்ல வந்து வெற்றியை மாத்தி பறி கொடுத்தது எத்தனையோ உதாரணம் எல்லாரும் எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். புள்ளி வரம் தான் அது. நிச்சயமா. நம்ம டி நகர் சார் வெறும் 200 ஓட்டு சார், 250 ஓட்டு. கரெக்ட். அப்போ ஒரு 5 வருஷம் ஒரு எம்எல்ஏ பதவியே அதுல மாறி போயிடும். ஆமா. அப்படிங்கும்போது சொந்த கட்சிக்காரங்களையே வந்து கட்சியில இருந்து விலகி இருக்காங்க, அவங்கள சேர்த்துக்கிட்டு அரசியல் பண்ணாம எங்களுக்கு புதிய கூட்டணி கட்சி வரும், இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு சொல்லி உங்க கட்சியில இருந்து போனவங்கள முதல்ல சேர்த்துக்குங்க. ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காவது வாங்க. வெற்றி ஏற்படுங்கிற பிம்பம் ரொம்ப முக்கியங்க அரசியல்ல. திமுகவை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னா தோற்கடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவனுக்கு அடுத்த ஓட்டு. அப்படியான ஒரு வெற்றி பிம்பம் வந்து விஜய்க்கு வந்துருச்சுன்னா அதிமுக தான் ஆபத்து. ஓகே சார், இது வந்து புரிய வேண்டியவர்கள் புரிந்து கொள்வார்களா என்பது ஒரு $1 மில்லியன் கேள்வி. ரியாலிட்டியை நீங்க அப்படியே பேசி இருக்கீங்க. இது வந்து அதிமுக தலைமை கேட்பாளர்களாங்கிறது அவங்க தான் முடிவு செய்யணும். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ஷாம் சார்.